ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பிரியா. நான் ஒரு மூவி பார்த்திருந்தேன். அதை பத்தி தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரி 5ல பார்க்க போறோம். இந்த ஸ்பேஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் ஷாப் ட்ரீம் பாய்ஸ் மென்ஸ் வேரை பத்தி உங்கள்ட்ட இன்னொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ட்ரீம் பாய்ஸ் மென்ஸ் வேர் கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில் ஜங்ஷன் கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு. கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல நீங்க ஆட் ஆகுறதுக்கு கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ட்ரீம் பாய்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. சீக்கிரமா எங்களோட கம்யூனிட்டில நீங்களும் ஆட் ஆயிக்கலாம். எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா அப்டேட் பண்ணுவோம். உங்களோட ஆர்டரை நீங்களும் சீக்கிரமா பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மூவியோட நேம் என்னன்னு நான் நடுவுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்துடலாமா? அந்த ஸ்டோரிய பத்தி யோசிச்சனா, உண்மையிலேயே இந்த மாதிரி மனுஷன் இருக்கானா, நிஜமாவே இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னா நம்ம ஒவ்வொரு மூவி எடுக்கிறதுமே ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் கெஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். நிறைய விஷயங்கள் கற்பனை கதைகளா இருந்தாலுமே படத்துல வர முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சுத்தி இருக்கிற விஷயங்களை பொறுத்து தான் அமையுது. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பங்களா மாதிரி இருக்கு அந்த வீடு. ரொம்ப பணக்காரன் தான் அவன். அந்த வீட்டுல அந்த ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கூட வேற யாருமே கிடையாது. ஒரே ஒரு பையன், அவன் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். அவன் கூட யாருமே இல்லை. அப்படிதான் நான் நினைச்சேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு ஒரு பப்பி, சைஸ் பார்த்தா நல்லா எப்படியும் ஒரு ஒரு ஆள் சைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸ்ல ஒரு பப்பி. அந்த பப்பி அவன் பக்கத்துல வருது. நான் நினைச்சேன் வேற ஏதோ வெளியில இருந்து வந்துருச்சு போல, அவன் அதை பார்த்து பயப்பட போறான் அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா அவன் ரொம்பவே அது மேல பாசமா இருக்கான். அது அவன் வளர்க்குற ஒரு பெட்டு தான் அந்த பப்பி. அதாவது அந்த டாகோட நேம் பிராங்க். அந்த டாகை அவன் ரொம்ப நாளா வளர்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து அவன் கூடயே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூவில. அந்த டாகுக்கு அவனே நார்மலா சமைக்கிறான். அவனுக்கு என்ன சாப்பாடு செய்யறானோ அதே மாதிரி நல்ல ஒரு சாப்பாடை தான் அந்த டாகுக்கும் கொடுக்குறான். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த மூவில தெரிய வருது அது நார்மலா டாக் கிடையாது, டாகோட உருவத்துல இருக்கிற ஒரு மனிதன். ஏன் அந்த மனுஷன் டாக் மாதிரி இருக்கான்? ஏன் டாக் மாதிரி வேஷம் போட்டிருக்கானா? என்ன தொந்தரவு? ஏன் அவனால நடக்க மாட்டான்? டாக் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கான். நார்மலா நம்ம பீப்புள்ஸ் மாதிரி நடக்க மாட்டான். அந்த மாஸ்கையும் அவன் கலட்டுறதே கிடையாது. அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே கியூரியாசிட்டியோட அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். நடுவுல அவன் வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போறான். அந்த டாக் மாதிரி, டாக் கூட நம்ம எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரியே விளையாடுறான், கிஸ் பண்றான், கொஞ்சறான். இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு டேட்டிங் ஆப் மூலமா ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணு கூட நிறைய நாள் சேட் பண்றான், செய்யறான். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் கோவக்காரராச்சு, சரிங்களா? அப்போ அந்த கோவத்தினால ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி நம்ம கூப்பிட்டு அவங்க வரலையே, இல்ல வரலன்னா ஒரு கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்புல கிளம்புற அந்த டயத்துல நம்ம ஹீரோயினி என்டர் ஆயிடுறாங்க. சாரி இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட் நல்லா ஸ்மூத்தா போகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட வீட்டுல வேற யாருமே கூட இல்லாதனால நம்ம ஹீரோயினும் அங்கேயே போய் ஸ்டே பண்ணி அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்குது, நார்மலா முடிஞ்சிச்சு. மறுநாள் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக கிளம்பும் போது அந்த பப்பி இருக்குல்ல, பப்பி உருவத்துல இருக்க மனுஷன், அந்த பப்பி உருவத்துல இருக்க மனுஷன் மெதுவா வரான். மெதுவா நாய்ங்கெல்லாம் எப்படி நம்ம மேல ஏறி கொஞ்சம் அது மாதிரி அந்த ஹீரோயின் மேல ஏறான். அப்ப அந்த ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ சார் அவனை அடிச்சு பத்திடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் இந்த ஹீரோயின் பயந்துட்டேவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம்ல போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னு அவங்க நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா நாயோட வேஷம் போட்ட மாதிரி மனுஷங்கள்லாம் கிடையாது. பட் நாய் மாதிரி, இப்ப எனக்கு நாயா இருக்கிறதுக்கு விருப்பம், எனக்கு பூனையா இருக்கிறதுக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நாய்ங்கள்லாம் என்ன செய்யுமோ, பூனைங்கள்லாம் என்ன செய்யுமோ அந்த மாதிரி எக்ஸாக்டான சில வீடியோஸ் அவங்க பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, யார் அந்த ஹீரோ, அதாவது யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி இவன் தான், இவன் பெரிய பணக்காரன், இவனை இருக்காண்டியெல்லாம் நீ வேண்டான்னு சொல்றியா, சிலருக்கு அந்த மாதிரி இருக்க வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், அதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவளும் கொஞ்ச நாள் யோசிச்சு பாக்குறா. ஓகே,
இது வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அந்த ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து அந்த ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து ஒரு கால் கூட எனக்கு பண்ணவே இல்லை, இனிமே உனக்கு என்ன ஒரு தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஹீரோ அந்த ஹீரோயினையும் மறுபடியும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல எல்லாமே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குது. அவங்களுக்குள்ள இந்த நைட்ல நடக்கிற எல்லா விஷயங்களையுமேவும் இந்த பிராங்க், அதாவது இந்த நாய்க்குட்டி வேஷத்துல இருக்காங்களா மனுஷன், அவங்க வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சோ மறுநாள் நல்லபடியா விடியுது. ஹீரோவும் ஹீரோயினையும் ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ நல்ல ஒரு ஃபுட்டா சமைச்சு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிராங்க் வந்து லாஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து இப்படி மேல ஏறி விளையாண்டதுக்கு சாரி கேட்கணும்னு நினைக்கிறான், அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்றான், நான் அவனை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேக்குறான். ஷூர், எனக்கு வந்து அதனால என்ன பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா கூப்பிடுங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பிராங்க கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சாரி கேக்குறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ சார் வந்து எப்படி நாய் கூட விளையாடுவாங்களோ அதே மாதிரி ஹீரோயினையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஹீரோயினி அந்த நாயை வந்து குட் பாய் அப்படின்னு கொஞ்சுறாங்க. இப்பதான் தெரியுது அந்த படத்தோட பேரு குட் பாய் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாள் இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இவங்க 2 பேரும் எங்க போனாலும் வந்தாலும் கூடவே பிராங்கையும் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி, நம்ம 2 பேரும் வெளியில எங்கேயாவது போலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சார் கூப்பிடுறாங்க. அப்ப ஃப்ரெண்டுகிட்ட வந்து இவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, கண்டிப்பா சூப்பர் டி, போயிட்டு வா, அதுக்குள்ள கரெக்ட் பண்ணிட்டியா, இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இவளும் கிளம்பி ஹீரோ கூட போயிடுறாங்க. அங்க போயிட்டு தன்னோட மொபைல் போன், அதாவது ஹீரோயினோட மொபைல் போனை வாங்கி ஒரு ரூம்ல போய் வச்சிடறாங்க. ஏன் அப்படின்னு ஹீரோயினி கேட்கும்போது, இல்ல நம்ம 2 பேரும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே வந்தோம், அப்போ மொபைல்லாம் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா, அப்போ இதை இங்கே வையே, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல இது வந்து எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாம இருக்கதா நல்லதுன்னு ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு ஒரு ரூம்குள்ள போய் வச்சிடறான். அப்போ ஹீரோயினிட்ட மொபைல் போன் இல்ல. இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த பெட்டு கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பெட்டு வந்து அப்பதான் மாஸ்க் லைட்டா கலட்டுறாங்க. அதாவது பெட்டா இருக்கிற அந்த மனுஷன் வந்து மாஸ்க கலட்டிட்டு, நீ எதுக்கு இவன் கூட இங்க வந்த, நீ நல்லா இங்க வந்து மாட்டிக்கிட்ட, நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்ட, நீ எப்படியா தப்பிக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிடுது. ரொம்ப யோசிக்கிறாங்க, இது நம்ம தான் இங்க வந்து தப்பா மாட்டிக்கிட்டோமோ, இவங்க எதுக்காக இந்த நாய் தேசத்துல இருக்கணும் அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. மார்னிங் அப்படியே விடியுது. நம்ம இங்க இருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கறதுக்கோசரம் சாவியை தேடுறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, ஒரே ஒரு சாவி தான் இருக்கு, அந்த சாவியும் நம்ம ஹீரோவோட பாக்கெட் குள்ள இருக்கு. சோ அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி திடீர்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. என்ன சாவியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு வந்து ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருந்துச்சு, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கறதுக்கோசரம் தான் சாவியை தேடினேன். இதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்படுற, சாவி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாலே நானே கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி வெளியே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வெளியே 2 பேரும் காத்தாட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இனிமே சாவியை வந்து என்கிட்டயும் ஒரு ஸ்பேர் கீ வந்து ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் எதுக்காண்டி வந்து உன்கிட்டயே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கேக்குறாங்க. இல்ல, இதுல என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீ என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சார் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு இந்த கதைய. ஆனா இவளோட மைண்ட்ல ரொம்பவே கன்ஃபியூசனா இருக்கு. என்னென்னமோ யோசிக்கிறா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், நம்ம நிஜமாவே இங்க வந்து மாட்டிக்கிட்டோமா, ஏன் இந்த நாய் வந்து இப்படி சொல்லுச்சு, அதாவது நாய் உருவத்துல இருக்க அந்த மனுஷன் வந்து இப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த ஹீரோயினி போயிட்டு, நான் இந்த மாதிரி பிராங்க கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோட பர்மிஷன் கேக்குறாங்க. ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் சடனா யோசிச்சுட்டு, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும், அதாவது பிராங்கும் ஹீரோயினும் வெளியில வாக்கிங் போறாங்க. அப்ப இந்த ஹீரோயினி, நீ என்ன சொல்ற, எதனால நீ இப்படி இருக்க, இவன் என்ன ஆச்சு, இவனுக்கு என்ன இப்படி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்றான். அப்போ அந்த பிராங்க்ங்கிற ஒரு மனிதன் அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து மனுஷன் மாதிரி என்கிட்ட பேசாத, அவன் கண்டுபிடிச்சிருவான், எங்கேயாவது தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான், அதனால நீ நாயத்தை கொஞ்சுற மாதிரி என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்றான். அப்போ நாயிட்ட எப்படி கொஞ்சுவாங்களோ தடவுவாங்களோ அந்த மாதிரி அந்த நாயிட்ட போய் பேசுறான். பேசும்போது, இல்ல இவன் வந்து ஒரு சைக்கோ, இவனுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தாதான் வச்சிருப்பான், பிடிக்கலன்னா என்னை மாதிரி மாத்திடுவான் அப்படின்னு சொல்றான். அதோட எதுவுமே பேசாம உள்ள வந்துடுறாங்க.
உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த பிராங்க்ங்கிறவங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, இவன் கொன்னாதான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும், கொன்னுட்டு போனாதான் உறுதி நம்மளோட லைஃபேவோ, இல்லைன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இல்ல கொலை பண்றதுதான் உறுதி அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஒரு கத்தி, ஒரு ஷார்ப்பான கத்தியை வந்து எடுத்துட்டு போய் அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வைக்கிறாங்க தலகாணிக்கு அடியில. கரெக்டா ஒளிச்சு வச்சுட்டு பின்னாடி திரும்பும் போது இந்த ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி ஆயிடுறாரு. அந்த டைம்ல தள்ளு, பெட்ஷீட் மாத்தணும், எனக்கு இப்படி எல்லாம் டர்ட்டியா இருந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இவளுக்கு வந்து என்ன பயமாயிடுச்சு அப்படின்னா, பின்னாடி நம்ம அந்த பெட்ஷீட்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கோம். சோ அவன் பெட்ஷீட் மாத்தினா அதை பாத்துருவான்ல, அந்த ஒரு பயத்துல இல்ல இல்ல நீ போ, நானே பெட்ஷீட் மாத்துறேன், டெய்லி நீ தானே வேலை பாக்குற, அதனால நீ கிளம்பு அப்படின்னு அவளை கிளம்ப சொல்லிட்டு அவளே பெட்ஷீட் மாத்திட்டு மறுபடியும் அந்த பில்லோக்கு அடியில அந்த நைஃப் வச்சிடறான். அதுக்கப்புறமா சரி நீயே மாத்திட்டு நான் பிராங்குக்கு வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா பிராங்க் கூட இல்ல, இவன் மட்டும்தான் இருக்கான். நைட்டெல்லாம் இவன் நிறைய யோசிச்சுட்டே இருக்கா, எப்படியாவது இவனை வந்து கொலை பண்ணிடணும், அப்படின்னா நம்ம தப்பிக்க முடியும்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கா. நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. ஹீரோயினி வந்து எங்க காணோம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கலான்னு சொல்லி வெளியே போகும்போது அங்க வந்து ஒரு கூண்டு, அதாவது கீழே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு, அந்த கூண்டுக்குள்ள பிராங்க் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. திடீர்னு உள்ள வந்து பார்த்தா அவ வச்சிருந்த இந்த பில்லோ கடியில இருந்த நைஃபையும் காணும். அதுக்கு முன்னாடியேவும் நம்மளோட ஹீரோ சார் வந்து அந்த நைஃபை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாப்ல. சரி கண்டிப்பா நம்ம இன்னைக்கு சாகதான் போறோம், இவன்ட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஹீரோயினிட்ட நம்ம ஹீரோ வந்து, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்கு, நான் வந்து பிராங்குக்கே தெரியாம பிராங்கோட அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள மைக் வச்சிருந்தேன், நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டேன், அதனாலதான் பிராங்குக்கும் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த பிராங்க வந்து ரொம்ப அடிக்கிறாரு இந்த ஹீரோ சார், போயிட்டு ரொம்ப அடிக்கிறாப்ல, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, நிறைய டார்ச்சர் பண்றாங்க. அப்பதான் அவங்களோட மாஸ்க ஃபுல்லா கழட்டிடுறாங்க, அப்பதான் அவங்க ஃபேஸ ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது யாரு எதனால அப்படி பண்ணாங்கிறது கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை. இந்த பிராங்கை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க போய் ஒரு கட்டையை எடுத்துட்டு போய் அவங்க தலையில அடிச்சிடுறாங்க. ஹீரோட தலையில அடிச்சவனா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த பிராங்கை தூக்கிட்டு போலாம், எப்படியா கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடலாம், ஏன்னா அவன் அடி வாங்கி ரொம்ப மயக்கத்துல இருக்கான், எப்படியா கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தூக்குனா அவனால நடக்கவே முடியல. அவன் நாய் மாதிரி நடக்கிற மாதிரியும் அவன் செட் பண்ணி வச்சிட்டான், முதுகு தண்டுவடமே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டான். சரி எப்படியா தூக்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு அந்த பிராங்கை தூக்கும் போது ஹீரோ பின்னாடி இருந்து கட்டைய வச்சு ஹீரோயினையே அடிச்சிடுறாங்க. எஸ், அதோட அப்படியே சைலண்டா முடிக்கிறாங்க. ஆஃப்டர் 6 மந்த்க்கு அப்புறமா அந்த சீன் காட்டுறாங்க. பிராங்கை வந்து அந்த கூண்டுலயே தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கூண்டுல இருந்து இப்படி எந்திரிக்க கூட முடியாம அப்படியே படுத்து கிடக்குறான் அந்த பிராங்குங்கிற பையன். அப்பவும் நாய் மாதிரி தான் அவன் வச்சிருக்கான், நாயோட கெட்டப் எல்லாமே போட்டு அப்படிதான் வளர்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நாயை உள்ள காட்டும் போது அவனுக்கு சுத்தமான இவன் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரிதான் இவனுக்கும் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அன்ஹெல்தி ஃபுட்டா மட்டும்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பிளேட் இவனுக்கு கொடுத்தான், இன்னொரு பிளேட்ல ஹெல்த்தியான ஃபுட் இவனுக்கு மேக் பண்ற மாதிரியும் ஹெல்த்தியான ஃபுட்டையும் மேக் பண்ணான். இது யாருக்குன்னு யோசிச்சா, கீழே சொன்னல ஒரு குட்டி வீடு இருக்குன்ட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு வரான். அங்க பார்த்தா அந்த பொண்ணையும் நாயாவே மாற்றி வச்சிருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படியே அந்த நாய்ங்க என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாமே பண்றான். அவன் சொல்ல சொல்ல தலையெல்லாம் ஆட்டுறான், நீ இனிமே கரெக்டா இருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கும், இல்லைன்னா உனக்கும் அன்ஹெல்தி ஃபுட்டு தான் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்றான். அந்த பொண்ணும் ரொம்பவே சரி சரி சரின்னு தலையாட்டுறா. அப்படியே நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுமோ டிட்டோவா அதே தான் பண்றா. சரின்னு நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துடுறாரு. இன்னொரு பிளேட் ரெடி பண்ணி கீழே இருக்கு. மொத்தம் 4 பிளேட்டு. அதுல 1 நம்ம ஹீரோக்கு, செகண்ட் அன்ஹெல்தி ஃபுட் வந்து பிராங்குக்கு, தேர்டு வந்து அந்த ஹீரோயினிக்கு. அப்போ 4th பிளேட் யாருக்கு? 4th பிளேட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் நடுவுல நிறைய நடந்துச்சுல அன்னைக்கு நைட்ல, அதனால உருவான அந்த குழந்தை. அந்த குழந்தை லாஸ்ட் வந்து இப்படி தத்தி 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 நடந்து வந்து அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுது. அந்த குழந்தையையும் நாய் மாதிரியே மாத்தி வச்சிருக்கான். இதுதான் ட்விஸ்டே. இந்த படத்தை வந்து கண்டிப்பா நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அந்த படத்தோட லிங்க் தரேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை நான் பார்த்துட்டு இவன் எல்லாம் மனுஷன் தானா, இவன் எப்படி வாழ்றான், அடுத்து என்னன்னு காமிக்காம போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு.
இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much.